வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனையாளும் அக்ஷரா கதையின் 28வது அத்தியாயம். அக்ஷராவின் மனதை ஆட்கொண்டிருந்த அந்த மருத்துவமனை பயங்களும் மூச்சை அடைக்கும் ரசாயன நெடிகளும் இப்போது முற்றிலும் மறைந்திருந்தன. சொந்த வீட்டின் ஈரமான சுவர்களுக்கிடையே தனக்கு பிடித்தமானவர்களின் அரவணைப்பில் இருப்பது அவளுக்கு அளவற்ற நிம்மதியை தந்தது. இரவு உணவின் போது குடும்பத்தினர் காட்டிய அன்பும் அக்கறையும் அவளது சோர்வை பாதி போக்கியிருந்தது. உணவை முடித்துவிட்டு மேல்தளத்தில் உள்ள தங்களின் பிரம்மாண்டமான படுக்கை அறைக்கு மெதுவாக நடந்து வந்தாள். படுக்கையறையின் பால்கனி கதவுகள் லேசாக திறந்திருக்க நள்ளிரவின் குளிர்ந்த தென்றல் பட்டு திரைச்சீலைகளை மெல்ல அசைத்துக் கொண்டிருந்தது. அறையின் வெளிச்சத்தை குறைத்து கண்கள் கூசாத மென்மையான மஞ்சள் நிற விளக்கை ஏற்றி வைத்தாள். கட்டிலின் மெத்தை தலையணையில் சாய்த்து அமர்ந்தவளுக்கு கடந்த சில நாட்களாக தன் வாழ்க்கையில் புயலென சூறையாடிய சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நினைவலைகளாய் வந்து சென்றன. அப்போது குளியலறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. குளித்து முடித்து தலையை துடைத்தபடியே ஆரியன் வெளியே வந்தான். ஈரக்கூந்தல் நெற்றியில் விழ கருப்பு நிற கேஷுவல் டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்து நிற்கும் அவனது கம்பீரமான தோற்றம் அக்ஷராவின் நெஞ்சிற்குள் புதுவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. ஆரியன் கையில் இருந்த டவலை நாற்காலியில் போட்டுவிட்டு அவளை மட்டுமே பார்த்தபடி மெதுவாக கட்டிலை நோக்கி வந்தான். அவனது காந்த பார்வை தன் மீது நிலைத்திருப்பதை உணர்ந்த அக்ஷரா வெட்கத்தால் தன் இமைகளை தாழ்த்தி கொண்டாள். அவள் அருகே கட்டிலில் அமர்ந்த ஆரியன் அவளது மென்மையான மலர்க்கரங்களை அசாத்தியமான அன்போடு தன் கரங்களுக்குள் ஏந்தி கொண்டான். இப்போ எப்படி இருக்கு? கைவலி, உடம்பசதி எதுவும் இல்லையே? அவனது ஆழ்ந்த குரலில் அத்தனை அக்கறையும் தவிப்பும் உறைந்திருந்தது. அக்ஷரா மெல்ல நிமிர்ந்து அவனது ஆழமான கண்களை பார்த்தாள். நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் ஆரியன். நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று மெல்லிய காதல் மிளிரும் குரலில் முணுமுணுத்தாள். ஆரியன் மென்மையாக புன்னகைத்தான். தன் வலது கையால் அவளது தாடையை லேசாக உயர்த்தி அவளது நெற்றியில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்தான். அந்த முத்தத்தின் கதகதப்பில் அக்ஷரா தன் கண்களை மெய்மறந்து மூடிக்கொண்டாள். உனக்கு ஒண்ணு தெரியுமா அக்ஷு? ஆரியன் அவளது நெற்றியை தன் நெற்றியோடு சாய்த்து கொண்டான். இத்தனை நாளா நீ ஹாஸ்பிட்டல் பெட்ல மயக்கமா கிடந்தப்போ என் உயிரே என் உடம்புல இல்லடி. இந்த உலகத்துல எல்லாரையும் எதிர்க்கிற தைரியம் இந்த ஆரியனுக்கு இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு சின்ன ஆபத்துனா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. அவனது மூச்சுக்காற்று தன் முகத்தில் சூடாக பட அவனது வார்த்தைகளில் இருந்த உண்மையான அன்பு அக்ஷராவின் மனதை முற்றிலும் கரைத்தது. எனக்கு எதுவும் ஆகாது ஆரியன். என்னை பாதுகாக்கவும் நேசிக்கவும் நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது என்றபடி தன் இரு கரங்களாலும் ஆரியனின் இடுப்பை சுற்றி வளைத்து அவனது அகன்ற கதகதப்பான மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். வெளியுலகிற்கு இரக்கமற்ற அசுரனாக எதிரிகளை நசுக்கும் தொழில் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக வலம் வரும் ஆரியன் தன் மனைவியின் இந்த சிறிய அணைப்பில் அப்படியே மெழுகாய் உருகி போனான். அவளது அடர்ந்த கூந்தலில் தன் விரல்களை விட்டு மென்மையாக கோதியபடி அவளது கன்னங்களில் இதழ் பதித்தான். இனிமே ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டேன் அக்ஷு. நீ என் மூச்சு, என் வாழ்க்கை. அப்போ இனிமே என்னை எங்கேயும் தனியா போக விட மாட்டீங்களா? அவனது மார்பில் முகத்தை வைத்துக்கொண்டே செல்லமாக கோபித்துக் கொண்டாள் அக்ஷரா. விடமாட்டேன். என் கண்ணெதிர என் கைக்கு எட்டும் தூரத்துலதான் நீ இருக்கணும். இது என்னோட அன்பு கட்டளை என்று கூறியபடி அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளி அவளது உதடுகளின் ஓரத்தில் லேசாக தன் உதடுகளை உரசி மீண்டான். அக்ஷரா வெட்க புன்னகையோடு அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளது விரல்களை தன் விரல்களோடு பிணைத்து கொண்ட ஆரியன் அவளது கைகளின் பின்புறத்தில் மென்மையாக முத்தமிட்டான். ஆரியன், எனக்கு இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க என் கூடவே இப்படி இருக்கும்போது உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு தோணுது என்றால் அவனது மார்பின் கதகதப்பை உணர்ந்தபடி. எனக்கும் தான் அக்ஷு, உன்னை இப்படி என் கை அணைப்புல வச்சிருக்கும் போதுதான் என் மனசுக்கே நிம்மதி கிடைக்குது என்று கூறிய ஆரியன் அவளது தலையை தன் தோளில் இன்னும் சற்றே சாய்த்து அணைத்து கொண்டான். இரவின் அமைதியில் ஜன்னல் வழியே பரவிய நிலவின் வெளிச்சத்தில் இருவரின் இதய துடிப்புகளும் ஒன்றோடொன்று பேசிக் கொண்டிருந்தன. பயமும் சந்தேகமும் நிறைந்திருந்த அந்த மனங்களில் இப்போது அளவற்ற காதலும் பேரமைதியும் மட்டுமே நிறைந்திருந்தது. அவனது தோளில் தலை வைத்து அக்ஷரா மெல்ல கண்மூட அவளை தன் அரவணைப்பிற்குள் பத்திரமாக பொதிந்து கொண்டான் ஆரியன். மறுநாள் காலை சரியாக 8 மணி.
சூரியனின் இளவெயில் படுக்கையறையின் பிரம்மாண்டமான பிரெஞ்சு ஜன்னல் வழியே மென்மையாக ஊடுருவி அறையின் மரத்தரையில் தங்கத் துகள்களாய் மின்னிக் கொண்டிருந்தன. ஆரியன் வழக்கம் போல் அதிகாலையிலேயே எழுந்து தன் தீவிரமான உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு அன்றைய தினத்தின் தொழில் கூட்டங்களுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். நேர்த்தியாக தைக்கப்பட்ட அடர் நீல நிற 3 பீஸ் சூட் அணிந்து ஆளுமை மிளிர கண்ணாடியின் முன் நின்று தன் டையை சரி செய்து கொண்டிருந்தான். அவனது கூர்மையான பார்வையும் செதுக்கப்பட்டார் போன்ற முக அமைப்பும் அவனது ஒரு நிஜமான வர்த்தக சாம்ராஜ்யத்தின் பேரரசனாகவே காட்டின. அப்போது குளியலறை கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. குளித்து முடித்து அழகான இளஞ்சிவப்பு நிற சுடிதாரில் ஈர கூந்தலை துவாலையால் அள்ளி முடிந்து முகத்தில் மெல்லிய புன்னகையோடு அக்ஷரா அறைக்குள் நுழைந்தாள். நேராக கண்ணாடி முன் சென்று தன் கூந்தலை சீர்படுத்தி தோளில் துப்பட்டாவை சீரமைத்துக் கொண்டவள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த தன் ஹேண்ட்பேக் கையில் எடுத்துக்கொண்டாள். கண்ணாடியின் பிம்பத்தின் வழியே அவளது இந்த திடீர் மாற்றத்தை கவனித்த ஆரியன் உருவங்களை லேசாக உயர்த்தியபடி அவள் பக்கம் திரும்பினான். உதட்டின் ஓரத்தில் ஒரு குறும்பான புன்னகை எட்டி பார்க்க, என்னங்க மேடம், காலையிலே செம்ம ஃப்ரெஷ்ஷா ஏதோ பெரிய டூருக்கு கிளம்புற மாதிரி தயாராகி இருக்கீங்க என்று கேட்டான். அக்ஷரா மெதுவான எட்டுகளுடன் அவன் அருகே வந்தாள். அவனது உயரத்திற்கு ஏதுவாக லேசாக எட்டி நின்று அரைகுறையாக முடிந்திருந்த அவனது டையை நேர்த்தி செய்ய தொடங்கினாள். அவனது உடலின் கதகதப்பையும் பிராண்டட் வாசனை திரவியத்தின் நறுமணத்தையும் நுகர்ந்தபடியே, ஆமா ஆரியன், நானும் ஆபீஸ் கிளம்பிட்டேன். தனி கார் எதுக்கு, உங்களோட கார்லயே வந்துடுறேன் என்றாள் மிக இயல்பான தொனியில். அவ்வளவுதான். அவளது வார்த்தைகள் விழுந்த அடுத்த நொடி ஆரியனின் கரம் அக்ஷராவின் கைகளை பற்றி அவளது இயக்கத்தை தடுத்தது. அவனது முகத்தில் இருந்த குறும்பும் புன்னகையும் அடுத்த கணமே மறைந்து கடுமையான பிசினஸ் மேக்னட்டின் தீவிரமான கண்டிப்பு கொடியேறியது. என்ன விளையாடுறியா அக்ஷரா? அவனது குரலில் வேகம் கூடியிருந்தது. நேத்து காலையில தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்க. அந்த ரசாயன வாடையும் பயமும் இன்னும் உன் கண்ணுல இருந்து மறையல. டாக்டர் உன்னை அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது வீட்டுல முழுசா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீ வீட்டை விட்டு ஒரு அடி கூட நகராம அமைதியா ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். அவனது இந்த அதட்டலை கண்டு அக்ஷரா அஞ்சவில்லை. மாறாக அவனது கைகளை பிடித்து கொண்டு செல்லமாக அடம் பிடிக்க தொடங்கினாள். ஐயோ ஆரியன், பிளீஸ் கொஞ்சம் என் பக்கம் நியாயத்தையும் புரிஞ்சுக்கோங்களேன் என்றவள் அவனது சட்டையின் மேல் கொத்தானை பிடித்து மெதுவாக உருட்டினாள். நான் ஏகே இன்டர்நேஷனல் பக்கம் போய் 2 வாரத்துக்கு மேல ஆச்சு ஆரியன். அங்க இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், அப்ரூவல்ஸ், ஃபாரின் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தேங்கி போயிருக்கும். ஸ்டாஃப் எல்லாரும் எனக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து போய் வெயிட் பண்ணுவாங்க. நான் ஒன்னும் நாள் முழுக்க வேலை செய்ய போறதில்ல. சும்மா ஒரு 2 hours 2 மணி நேரம் போயிட்டு ரொம்ப முக்கியமான சிக்னேச்சர்ஸ் மட்டும் போட்டுட்டு உடனே வந்துடுற. ப்ளீஸ். முடியவே முடியாதுடி. ஆரியன் தன் முடிவில் உறுதியாக நின்றான். அவளது இடுப்பில் கை வைத்து தன் பக்கம் இன்னும் சற்றே இழுத்து தன் பாணியில் அசுரத்தனமான அதிகாரத்தோடு சொன்னான். உன் ஆபீஸ் வேலையையும் இந்த ப்ராஜெக்ட்ஸையும் விட எனக்கு உன் ஹெல்த் தான் முக்கியம். உனக்கு அவ்வளோ அவசியம்னா நான் கதர்கிட்ட சொல்லி உன் ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே கொண்டு வர சொல்றேன். நீ வீட்டை விட்டு அடியெடுத்து வைக்க கூடாது. ஆனால் அக்ஷராவும் விட்டு கொடுப்பதாக இல்லை. ஆரியனை எப்படி தன் வசப்படுத்துவது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. தன் பூனை கண்களை விரித்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது பார்வையின் காதலும் கெஞ்சலும் கலந்து மிளர்ந்தன. ப்ளீஸ் ஆரியன், எனக்கு வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்தாதான் தேவையில்லாத அந்த ஹாஸ்பிட்டல் நினைவுகளும் பயமும் வந்து தலை வலிக்கும். ஆபீஸ் போனா மைண்ட் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் என்று நிறுத்தியவள் ஒரு குறும்பு புன்னகையுடன் தொடர்ந்தாள். நீங்க ஏன் என் கூட வரக்கூடாது? 2 பேரும் சேர்ந்து என் ஆபீஸ் போலாம். நீங்க என் பக்கத்திலேயே இருங்க. நீங்க பார்த்துட்டே இருங்க. நான் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு கிளம்பிடுறேன். ஓகேவா? அந்த குரலில் இருந்த பேரன்பும் கியூட்டான பிடிவாதமும் ஆரியனின் இரும்பு மனதை ஒரே நொடியில் தளர செய்தது. உலகத்தையே தன் கைவிரல் அசைவில் ஆட்டி படைக்கும் ஆரியனின் அகந்தையும் கண்டிப்பும் அவளது ஒரு கெஞ்சல் பார்வையில் தூள் தூளாயின. அவளால் கேட்கப்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நோ சொல்லும் சக்தி அவனுக்கு என்றென்றும் இருந்ததில்லை. ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்திய ஆரியன் அவளது மூக்கு நுனியை செல்லமாக பற்றி திருகினான். கடவுளே, உன்கிட்ட தோத்து போறதுக்கே நான் பிறந்திருக்கேன் போல. சரிடி பொண்டாட்டி, ஆனா நான் சொல்ற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டா நான் கூட்டிட்டு போவேன். அங்க வந்து நீ எந்த பெரிய வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. சும்மா சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபைலை பார்த்துட்டு கையெழுத்து போட்டுட்டு வரணும். நான் சொல்றதை மீறி ஏதாச்சும் பண்ணின அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், சரியா என்று அன்பான மிரட்டல் விடுவித்தான். தேங்க்யூ ஆரியன் என்று அக்ஷரா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அவனது கன்னத்தில் அழுந்த கிள்ளி முத்தமிட்டு விட்டு அவன் தடுப்பதற்குள் அரைக்கதவை நோக்கி ஓடினாள். ஆரியன் தன் தலையில் கை வைத்தபடி சிரித்துக்கொண்டே அவளது அழகிய சுட்டித்தனத்தை பின்தொடர்ந்தான். கல்லூரி வளாகம். காலை 10:30 மணி.
நகரத்தின் புகழ்பெற்ற மகளிர் கல்லூரியின் பிரம்மாண்டமான அரச மரத்தடி நிழலில் ரித்விகா நின்று கொண்டிருந்தாள். தோளில் பிங்க் நிற காலேஜ் பேக் தொங்க கையில் நோட்புக்கை பிடித்தபடி இருந்த அவளது முகத்தில் செல்ல கோபமும் தவிப்பும் மாற்றி மாற்றி தாண்டவமாடின. தன் இடது கை கடிகாரத்தை ஒவ்வொரு 2 நிமிடத்திற்கும் பார்த்தபடி தரையில் தன் செருப்பு நுனியால் தட்டி கொண்டிருந்தாள். அரசமரத்து இலைகளின் இடைவெளி வழியே ஊடுருவி வந்த காலை வெயில் அவளது கன்னங்களில் பட்டு தெரித்தது. அப்போது கல்லூரி நுழைவாயிலில் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் பைக்கை வேகமாக நிறுத்திவிட்டு ஹெல்மெட்டை கழற்றிவிட்டு மூச்சிறைக்க ஓடி வந்தான் கார்த்திக். கேஷுவல் ஷர்ட்டில் பார்க்க ஒரு கவிஞனுக்கே உரிய வசீகரத்தோடு இருந்தான். அவன் அருகில் வந்ததும் ரித்விகா முகத்தை கோணலாக திருப்பிக் கொண்டு, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு கார்த்திக், நான் இங்க 1/2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன் தெரியுமா என்று பொய் கோபத்துடன் கத்தினாள். கார்த்திக் தன் சுவாசத்தை சீராக்கியபடி அவளது அழகிய கோபத்தை ரசனையோடு பார்த்தான். சுற்றிலும் மாணவர்கள் யாரும் கவனிக்கிறார்களா என்று ஒரு முறை நோட்டமிட்டுவிட்டு தன் பேக்கிற்குள் இருந்து ஒரு அழகான டைரியில் வைத்து பாதுகாக்கப்பட்ட கவிதை குறிப்பையும் ஒரு சிவப்பு ரோஜா பூவையும் எடுத்து அவளுக்கு முன்னால் நீட்டினான். கோவப்படாதே என் நிலவே, சற்று தாமதம்தான். ஆனால் உன் விழி தேடும் காதலை விட இந்த நகரத்தின் போக்குவரத்து பெரிதல்ல. உன் புன்னகைக்காக வழிமேல் விழி வைத்து வந்தவன் நான் என்று தன் ஆழமான குரலில் கவிதையாக சொல்லி அவளை பார்த்து புன்னகைத்தான். கார்த்திக் இயல்பிலேயே கவிதைகளால் வார்த்தைகளை நெய்யும் கலைஞன். அவனது இந்த தூய்மையான கவிதைகளும் அழகிய சொற்களும் தான் ரித்விகாவை முதலில் அவன் பக்கம் ஈர்த்தன. நாளுக்கு நாள் அவன் எழுதி அனுப்பிய கவிதை வரிகள் தான் அவளது இதயத்தின் பூட்டுகளை திறந்து காதல் என்ற உணர்வை ஏற்றுக்கொள்ள வைத்திருந்தன. அவனது கவிதை வரியை கேட்டதும் ரித்விகாவால் தன் சிரிப்பை அடக்க முடியாமல் போயிற்று. உதட்டை கடித்து கொண்டு, இந்த கவிதை ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட செல்லாது கார்த்திக் என்று செல்லமாக மிரட்டியபடியே அந்த பூவையும் கவிதை தாளையும் வாங்கி மோந்து பார்த்தாள். அவளது முகத்தில் கோபம் மறைந்து காதல் பூத்தது. அப்பாடா, வழக்கம் போல என் கவிதை ஒண்ணு சாய்ச்சிருச்சு என்று சிரித்த கார்த்திக் மெதுவாக அவளது அருகாமையை ரசித்தபடி, ஆமா ரித்து, உங்க அண்ணன் ஆரியனை பத்தி நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ பெரிய தொழிலதிபரா இருக்கிறவர்கிட்ட இருந்து உன்னை சந்திச்சு பேசுறதே ஒரு பெரிய காவியம் மாதிரி இருக்கு என்றான். ரித்விகா லேசான பயத்தோடு அவனை பார்த்து, கார்த்திக், விளையாட்டுக்கு கூட அண்ணனை பத்தி சாதாரணமா நினைச்சிடாத. அவர் வெளியில பார்க்க தொழில் உலகத்தையே ஆட்டி படைக்கிற அசுர மாதிரிதான் இருப்பாரு. கண்டிப்பும் அதிகாரமும் நிறைந்தவர். ஆனா தங்கன்னு வந்தா உள்ளுக்குள்ள ரொம்ப அன்பானவர். நம்ம லவ் விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வந்தா அப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கவே எனக்கு பயமா இருக்கு என்றாள். கார்த்திக் அவளது கைகளை மென்மையாக தொட்டு, பயப்படாதடி, அதிகாரத்தின் அசுரனாக அவர் இருக்கலாம், ஆனால் உன் அன்பை வென்ற கவிஞன் நான். காதலுக்கு முன்னால் எந்த அதிகாரமும் பணிந்துதான் ஆக வேண்டும் என்று மீண்டும் ஒரு அழகிய கவிதை வரியால் அவளது பயத்தை போக்கினான். அவனது தைரியமான வார்த்தைகளும் கவித்துவமான பார்வையிலும் சொக்கிப்போன ரித்விகா தன் பயத்தை மறந்து உரக்க சிரித்தாள். அந்த பிரம்மாண்டமான மரத்தடி நிழலில் தென்றல் காற்றில் இருவரின் சிரிப்பொலியும் காதலின் கவித்துவமும் அழகாக கலந்து பரவியது. கருப்பு நிற ரோல்ஸ் ராயல்ஸ் கார் நகரத்தின் பரபரப்பான வீதிகளை கடந்து மென்மையாக மிதந்து சென்று கொண்டிருந்தது. ஆரியன் தானாகவே காரை ஓட்ட அக்ஷரா முன்சீட்டில் அமர்ந்து ஜன்னல் வழியே வெளியே தெரியும் நகரத்தின் விடியலை ரசித்துக் கொண்டிருந்தாள். கார் சிக்னலில் நின்றபோது ஆரியனின் மனதிற்குள் பழைய நினைவுகளின் அலைகள் கரையை உடைத்து கொண்டு வந்தன. சில மாதங்களுக்கு முன்னால் இதே அக்ஷராவும் அவனும் மிகப்பெரிய பிசினஸ் எதிரிகளாக மோதிக்கொண்ட காலம் மனக்கண் முன் வந்தது. கார்ப்பரேட் உலகில் சந்தையில் அவளது AK இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் வளர்ச்சியை தடுக்க அவன் தீட்டிய கொடூரமான திட்டங்கள், அவளது வீழ்ச்சியை காண துடித்த நிமிடங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவளை தன் கைக்குள் கொண்டு வர அவளது பலவீனத்தை பயன்படுத்தி மிரட்டி திருமணம் செய்து கொண்ட அந்த இருண்ட நாட்கள். அன்று அவளிடம் தான் காட்டிய அந்த வன்மமும் கோபமும் அதிகாரமும் எங்கே? இன்று அவளது ஒரு சின்னஞ்சிறிய புன்னகைக்காகவும் செல்ல கோரிக்கைகளுக்காகவும் என் முழு அதிகாரத்தையும் அடகு வைக்கும் இந்த ஆரியன் எங்கே? ஆச்சரியமும் காதலும் அவனுள் போட்டி போட்டன. அவள் என் எதிரியாக என் வாழ்க்கைக்குள் வந்தவள், ஆனால் இன்று என் உயிரின் ஒவ்வொரு துடிப்பாகவும் மாறிவிட்டாள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட ஆரியனின் முகத்தில் ஒரு அழகிய ஆழமான புன்னகை அரும்பியது. என்ன ஆரியன், தனியா சிரிச்சிட்டு வரீங்க? என்னை வச்சு ஏதாச்சும் மைண்ட் வாய்ஸ் ஓடுதா என்று அக்ஷரா சத்தமாக வினவினாள். ஆரியன் அவளை திரும்பி பார்த்து அவளது கரத்தை தன் இடது கையால் பற்றி, ஒண்ணுமில்லடி, அன்னைக்கு என்னை பார்த்தாலே கொன்னுடுற மாதிரி கொலை வெளியில பார்த்த என் பழைய பிசினஸ் எனிமிய இன்னைக்கு பொண்டாட்டியா பக்கத்து செட்ல கூட்டிட்டு போறேன,
அந்த விதியை நினைச்சு பார்த்தேன் என்றான் குறும்பாக. அக்ஷரா செல்ல கோபத்துடன் அவனது தோளில் லேசாக அடித்தாள். போங்க ஆரியன், அன்னைக்கு நீங்க பண்ணின அக்கிரமத்துக்கு உங்களை என்ன பண்ணினாலும் தகும் என்று உதட்டை பிதுக்கினாள். இருவரின் சிரிப்பொலியும் காரின் அமைதியை அழகாக்கியது. சில நிமிடங்களில் கார் ஏகே இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான கண்ணாடி நுழைவு வாயிலில் வந்து கம்பீரமாக நின்றது. ஆரியன் காரை நிறுத்திவிட்டு உடனே இறங்கி வந்து அக்ஷராவின் பக்கத்து கதவை திறந்து தன் கரத்தை கொடுத்தான். காரை விட்டு இறங்கிய அக்ஷராவையும் அவளுக்கு பின்னால் ராயல் கம்பீரத்துடன் நடந்து வந்த தமிழ்நாட்டின் முன்னணி தொழில் அதிபரான ஆரியனையும் பார்த்ததும் ஆபீஸ் போர்டிகோவில் நின்றிருந்த ஊழியர்கள் அனைவரும் பேரதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நேற்று வரை எதிரிகளாக பார்க்கப்பட்ட இரு பெரும் சக்திகள் இன்று இப்படி அருகருகே நடந்து வருவதை கண்ட வரவேற்பறை ஊழியர்கள் முதல் உயர்மட்ட மேனேஜர்கள் வரை அனைவரும் வரிசையாக நின்று தங்களின் அதிர்ச்சியை மறைத்து மரியாதையுடன் வணங்கினர். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். அக்ஷரா தன் வழக்கமான புன்னகையுடன் தலையசைத்தபடி தன் கேபினை நோக்கி நடந்து சென்றாள். ஆரியன் தன் கைகளை சட்டை பாக்கெட்டுக்குள் விட்டபடி அவளது அலுவலகத்தின் அழகையும் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தன் கூர்மையான பார்வையால் நோட்டமிட்டபடியே அவளை பின்தொடர்ந்தான். அக்ஷராவின் பிரம்மாண்ட எம்டி காமனுக்குள் இருவரும் நுழைந்தனர். அக்ஷரா தன் வழக்கமான போய் அமர்வதற்காக அடிமேல் அடி வைத்து நடந்தாள். ஆனால் ஆரியன் அவளை விட வேகமாக குறுக்கே வந்து அவளது மெல்லிய தோள்களை பிடித்து தடுத்து பக்கத்தில் இருந்த லெதர் சொகுசு சோஃபாவில் அவளை மென்மையாக அமர வைத்தான். நான் என்ன சொன்னேன்? நீ அமைதியா இங்க உட்காரணும், ஃபைல்ஸ் எல்லாம் உன் கைக்கு இங்கதான் வரும் என்று கட்டளையிட்டான். பிறகு ஆரியன் மெதுவாக சென்று அக்ஷராவின் அந்த பிரம்மாண்டமான எம்டி நாற்காலியில் போய் சுழன்றபடி கம்பீரமாக சாய்ந்தமர்ந்தான். தனது நீண்ட கால்களை மேஜையின் மீது வைப்பது போல லேசாக நீட்டி அவளது மேஜையில் இருந்த பிராண்டட் ஃபவுண்டெயின் பேனாவை கையில் எடுத்து தன் விரல்களுக்கிடையே சுழற்றினான். அக்ஷராவை பார்த்து ஒரு மாதிரியான கெத்தான சவால் விடும் பார்வையை வீசியவன், ஏகே இன்டர்நேஷனல் எம்டி மேடம், உங்க ஆபீஸ்லயே உங்களோட சொந்த சேர்ல உங்க பழைய பிசினஸ் எதிரி ஆரியன் இப்போ அதிகாரமா உட்கார்ந்துருக்கேன், என்ன பண்ணுவீங்களா என்று புருவங்களை உயர்த்தி மிடுக்காக கேட்டான். அக்ஷரா சோஃபாவில் இன்னும் சௌகரியமாக சாய்ந்தமர்ந்து தன் கைகளை கட்டிக்கொண்டு அவனது அந்த ராஜ தோரணையை ரசனையோடு பார்த்தாள். அவளது கண்களில் காதல் வழிந்தோடியது. பழைய எதிரியா இருந்தா என்ன ஆரியன், இப்போ நீங்க என் புருஷன். இந்த அக்ஷராவோட உடம்பு, உயிர், சொத்து, ஏன் இந்த ஆபீஸ் சேர் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க தாராளமா அங்கேயே உட்கார்ந்துக்கலாம் என்று அவள் மிக இயல்பாகவும் ஆழமான காதலோடும் சொன்னாள். அவளது அந்த எதிர்பாராத பதிலில் ஆரியன் அப்படியே ஸ்தம்பித்து போனான். அவனது முகத்தில் இருந்த கெத்தும் அதிகாரமும் நொடியில் கரைந்து போக பேரன்பும் நெகிழ்ச்சியும் குடியேறியது. கையில் இருந்த பேனாவை வைத்தவன் நாற்காலியிலிருந்து வேகமாக எழுந்து அவளிடம் வந்தான். சோஃபாவில் அவள் அருகே அமர்ந்து அவளது இரு கரங்களையும் தன் கரங்களுக்குள் இறுக்கமாக கோர்த்து கொண்டான். உன்கிட்ட பேச்சுல ஜெயிக்கவே முடியாதுடி என்று தோற்றதாக ஒப்புக்கொண்டவன் மென்மையாய் நகர்ந்து அவளது நெற்றியில் தன் காதலை அழுத்தமாக முத்தமாக பதித்தான். இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.